ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜியை வந்து இவங்க கோமதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மீனாவும் வரா, நீ வேணா கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது இவங்க சொல்கிறாரு, பாண்டியன் சொல்கிறாரு, ஏன் நீ தான் சென்னை பார்க்கணும்ல, நீயும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இல்லை எனக்கு நிறைய வீட்டில் வேலை இருக்குது, நான் வரலன்ற மாதிரி கோமதி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மீனா வீட்டுக்கு வராங்க. வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, அத்தை நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா எனக்கு வீட்டில் வேலை இருக்குன்னு சொன்னோன்னே, இல்லை அத்தை நம்ம ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு கூப்பிட, அப்புறம் வரேன்றாங்க. அப்புறம் இவங்க 3 பேர் தான் கிளம்புறாங்க போல். இந்த விஷயம் வந்து மீனாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சு, சென்னையில் வந்து எங்கேயும் நீ ரூம்லாம் எடுத்து தங்க, அதை போய் மாமா வீட்டில் தங்குன்னு சொல்ல, இது கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, நான் சென்னை போகிற விஷயத்த உங்களை யார் சொல்ல சொன்னது எங்கள் அப்பா கிட்டன்ற மாதிரி செந்தில் கிட்ட சண்டை போடுறாங்க மீனா. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ராஜி என்ன பண்ணுறாங்க, துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க சென்னை கிளம்புறதுக்கு. அப்போது கதிர் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எக்ஸாம் எழுதணுன்னா. அப்போ இவங்களுக்கு கோவம் வருது, என் கூட வானா வரமாட்டேறீங்க, ஆனால் இதெல்லாம் வந்து மட்டும் செய்கிறீங்கன்னு சொல்லும் போது, என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோ, வரணும்னா நான் வரமாட்டேனா, இந்த எக்ஸாம் எழுதுறத உன்னை விட எனக்கு தான் சந்தோஷம் அதிகம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ராஜியும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் நான் போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வரேன்னு கேட்க, போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க. போய் அவங்க அப்பாவெல்லாம் போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.